ஹெர்பல் நாப்கின். வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுற நாப்கினால் வந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எனக்காக தயாரித்தது. இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 6 வகையான ஹெர்பல் வந்து நான் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். கற்றாழை, துளசி, மஞ்சள், கோரைக்கிழங்கு, வெட்டிவேர். இது என்ன பிரச்சனைக்காக நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னா, ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர். இந்த ஹேர் வாஷ் பவுடர் வந்து நீங்கள் 2 விதமாகவும் பயன்படுத்தலாம். ஹேர் பேக்காகவும் பயன்படுத்திக்கலாம், ஹேர் வாஷாகவும் பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் திக்கனிங்காகவும் இருக்கும். அதுக்காக வந்து கற்றாழையும் வாழைப்பழமும் நான் இதில் சேர்க்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வரேன். இப்போ சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சில்வர் ஜூப்ளியில் 8வது பேட்ச் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த தளத்தில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா, சக்தி அங்கமுத்துன்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா ஹெர்பல் பேஸ்டு ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா சஷ்டிஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ப்ராடக்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி அங்கமுத்து. திருச்சி மாவட்டத்தில் பாலையூருங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். இதில் என்னோடது ஸ்பெஷலாக வந்து ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர். இந்த ஹேர் வாஷ் பவுடர் வந்து நீங்கள் 2 விதமாகவும் பயன்படுத்தலாம். ஹேர் பேக்காகவும் பயன்படுத்திக்கலாம், ஹேர் வாஷாகவும் பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, கற்றாழையும் வாழைப்பழமும் நான் இதில் சேர்க்குறேன் ஹேர் பேக் பவுடரில். எதுக்காக அப்படின்னா, ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் திக்கனிங்காகவும் இருக்கும். அதுக்காக வந்து நான் என்னோடதில் வந்து வாழைப்பழமும் கற்றாழையும் சேர்த்து நான் அதை வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2வது ஹெர்பல் நாப்கின். இது என்னோடய பிரச்சனையினால், அதாவது நான் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஹெர்பல் நாப்கினால் வந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எனக்காக தயாரித்தது. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து வாங்கிட்டு எனக்கு இதை ஒரு பிராண்டடாகவே நான் வந்து மக்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 6 வகையான ஹெர்பல் வந்து நான் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். கற்றாழை, துளசி, மஞ்சள், கோரைக்கிழங்கு, வெட்டிவேர். இந்த மாதிரி 6 வகையான மூலிகைகள் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது என்ன பிரச்சனைக்காக நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னா, வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுற அந்த நாப்கினில் அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு. அதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் தயாரித்து நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு கொடுத்தேன். அவங்களுமே என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு கொடுக்கல அப்படின்னா என்கிட்ட சண்டை போட்டு வாங்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் லேட் ஆச்சுனாலும் அவங்க வந்து என்கிட்ட சத்தம் போட்டுக்கு கேட்பாங்க. அதாவது கோபமாக கிடையாது, அந்த பொருள் எனக்கு வேணும், இது இல்லாமல் நான் மற்ற பொருளை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு உரிமையோடு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அது இல்லாமல் நான் மொத்தமாக ஒரு 25 வகையான ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஹெர்பல் ஓரியன்ட் தான். நான் பவுடர் பேஸில் தான் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தோம் அப்படின்னா, மண்ணுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத ஒரு பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம சுற்றுப்புற சூழலுமே வந்து நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேக்கெட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கும் தன்மை கிடையாது, எல்லாமே மக்காமல் அப்படியே மண்ணு மேலே மண்ணாக இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் மக்கும் தன்மையுடையதாக இருக்கும். மண்ணுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாத பொருளாகவும் இருக்கணும் அப்படின்றதுல நான் நேச்சரை வந்து விரும்பி நான் இந்த பொருட்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பஸ் வசதி இல்லாத ஒரு கிராமம். ஒரு 650 குடும்பங்கள் தான் இருக்கும். அதில் 200 லிஃப்ட் அவுட்டு. என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் என்னோடய ப்ராடக்ட் லான்ச் பண்ணது என்னோடய பாப்பாவுக்காக. ரொம்ப பிளாக்காக இருப்பா. குளியல் பொடியாக நான் ஆரம்பித்தது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க நல்ல ரிசல்ட்டு கொடுத்ததுனால எனக்கு அடுத்தது நீ பிஸ்னஸாக இதை எடுத்து பண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாருமே சொன்னீங்க, என்னோடய ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதில் 2 பேர் இங்கே இருக்காங்க. கீதா சரவணன் அவங்களும் யோக சித்ரா, இவங்க 2 பேரும் என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை ப்ரமோட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வராமல் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோட நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் வந்து மார்க்கெட்டிங்கில் சந்திச்சிட்ருக்க அந்த தருணத்தில் தான் என்னோடய ப்ராடக்ட்டும் சரி நானும் வெளியில் தெரிய ஆரம்பித்தோம். இன்றைக்கி நான் ஒரு பிராண்டிங் வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முறைப்படி ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு தான் நான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பொருட்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரு, என்னோடய டீட்டெயில் தரேன். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மிக சிறப்பாக சக்தி அங்கமுத்து பேசினாங்க. அவங்க சொன்ன ஹேர் பேக் இதுதான் பாருங்கள். வாழைப்பழம் அப்புறம் என்ன கத்தாழையெல்லாம் போட்டு பண்ணுறீங்க. இது வந்து பேக்காக போட்டுட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போட தேவையில்லை, ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. ஹேர் பேக் போட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டா ஹேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் அவங்க சொன்ன அந்த ப்ராடக்ட் வந்து இதுதான் இல்லைங்களா? ஆமாம் மேம். இது வந்து பேட் இல்லையா? ஆமாம். இது வந்து காட்டனா உள்ள இருக்கிறது? காட்டன் கிளாத் மேம். காட்டன் கிளாத்து. ஹெர்பல் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் மேம். உள்ள ஹெர்பலை இன்சர்ட் பண்ணி. இன்செர்ட் பண்ணியிருக்கேன் மேம். ஹெர்பல்னா எப்படி பவுடர் பண்ணி பவுடர் பேஸில் தான் மேம் இன்செர்ட் பண்ணி. இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இது வந்து நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்கும் உபயோகப்படுற ஒரு விஷயம். இப்போ இது இந்த மாதிரி வச்சுருக்கீங்களே, இது வந்து இதில் என்ன ஸ்டிக்கர் ஒட்டணும் மேம். நான் சாம்பிளுக்காக எடுத்து எப்போவுமே ஓகே பேக்கில் இதில் வச்சுருப்பேன். ஸ்டிக்கர் இருக்குன்றாங்க. இது வந்து நம்ம பேண்டீஸில் ஒட்டிக்கலாம். எவ்வளோ இன்னோவேட்டிவாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு காலத்தில் நம்ம பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ எவ்வளோ இன்னோவேட்டிவாக அதுவும் காட்டன் வச்சு பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுட்ரு, வேறு என்னென்ன ஃபேஸ் பேக் பண்ணுறீங்க. பண்ணுறேன் மேம். சோப்பு ஹெர்பல் சோப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். அது வந்து டாக்டர்ஸோட சப்போர்ட்டிவாக அவங்க என்ன ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு மட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. டாக்டரோட அட்வைஸ் படி, டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுறேன்றாங்க. மிக சிறப்பு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நானும் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கள வெளியில் கொண்டு வர்றதுன்றது அது ஒரு சிறப்பு இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன அப்படின்ட்டு போகாமல் நம்மளோட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்ததில் அவங்க அந்த அந்த வார்த்தையை சொல்லும்போது கொஞ்சம் தழுதழுதாங்க, எமோஷன் ஆனாங்க. ஆனால் பரவாயில்ல, அழாமல் பேசினாங்க. மிக சிறப்பு. மிக்க நன்றி சக்தி அங்கமுத்து.